வெல்கம் டு ஷாத்வி கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை துவரம்பருப்பு சேர்த்து முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு குக்கரில் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் அல்லது 150 கிராம் எடுத்து நல்லா 2 தண்ணி விட்டு அலசிட்டு அது கூட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டதும் கேமராமேன் ஓடிட்டாங்க. தாளிச்செல்லாம் பொரிஞ்சதும் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பருப்பு கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். அது கீரை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீனி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சமாக சுருண்டு வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், சீரகம், 4 காஞ்ச வரமிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க, அது கொஞ்சமாக காயும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட பருப்பு மற்ற இருந்தால் கடைஞ்சிக்கோங்க. நான் பருப்பு மசிக்கிற ஒரு இது வச்சுருக்கேன், அதை வச்சு நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போது துவரம்பருப்பு முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல்லாம் செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படி பருப்போடு சேர்த்து செய்துட்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு சேர்த்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் த்ரோட் பெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.